ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஷாமி எனக்கு ஆரம்ப காலத்தில் இந்த ஷாமி 1S 2S அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக்கோ F1 அதுக்கப்புறம் ரெட்மியோட நோட் 7 ப்ரோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட யூஐலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஹைட் ஆப்ஸாக இருக்கட்டும், டூயல் ஆப்ஸாக இருக்கட்டும், இந்த கண்ட்ரோல் கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சனலாக பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண்டினியூஷனும் OnePlusக்கு மாறினேன். அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டேன். இப்போ ஷாமி தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் கிரேடு கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி தேதி என்ன பார்த்துட்டேன் 12 ஜூன் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க Xiaomi 14 Civi. ஸோ இந்த Civi அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சைனா லான்ச் ஆகிருச்சு. அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் ப்ராசஸர், கேமராவுமே பார்த்திங்கன்னா ப்ரோ லெவலில் இருக்குது, டிஸ்பிளேவுமே பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜாக இருக்குது. இப்போ அதோட ப்ரைஸிங் ஒரு 33,000 to 40,000 பட்ஜெட்டுக்குள்ளே வச்சு ஆஃபர்லாம் கொடுத்து ஒரு 2,500 டிஸ்கவுண்ட் வருது அப்படின்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு விஷயம். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ப்ரைஸிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா நண்பா? ஓகே, இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அந்த கேமராவிலிருந்து ஒரு செக்மெண்ட் அப்படியே பாதியாக பிரித்து அப்படியே கோடு போட்டமாக கொண்டு ஒரு பக்கம் மார்பிள் மாதிரி அப்படியே ஷைனிங்காக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஒருத்தோட விருப்பம். ஆனால் கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க. அப்படியே டிஸ்பிளேக்கு வருவோம். லைட்டாக கர்வ் டிஸ்பிளே, 6.55 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. HDR10+ சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் பார்த்திங்கன்னா போகுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவுமே பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கானுங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு கீழே கொடுத்துருக்கானுங்க. ஸோ டிஸ்பிளே பக்கம் ஓகே. அதே மாதிரி டியூவல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஆடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டால்பி சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் மூலியமாக யூஸ் பண்ணும்போது அதையும் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறானுங்க. ஓகேவா? டிஸ்பிளே நல்லா பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி கேமராக்கு வருவோம். பின்னாடி 3 கேமரா, ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS இருக்குது. அல்ட்ரா வைடு பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. டெலிஃபோட்டோ லென்ஸும் பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல், 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜூம் இன்றைக்கி லான்ச் அப்போ தெரிஞ்சிடும். ஸோ 2x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்தது நமக்கு பெருசு. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பின்னாடி கேமரா கொடுப்பேன். ஏன்னா இல்லாட்டி என்ன பண்ணுவானுங்க 50+8+2ன்மா இல்லை 50+8ன்மா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கே ஆகாது இந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆகும்போது. அப்படி பார்க்கும்போது 50, 50, 12 கொடுத்துருக்கான். செல்ஃபிக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த நாட்ச் நிறைய பேர் பிடிக்குமா என்னன்றது தெரில. ஒரு பெரிய நாட்ச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 கேமரா இருக்குது. ரெண்டுமே 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்கானுங்க. காரணம் என்னென்னா அந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களால் எடுக்க முடியும். அந்த பேக்ரவுண்டு பொக்கா எஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறானுங்க. லான்ச் ஆகட்டும், யூஸ் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலாக கேமராக்குன்னு டெடிக்கேட்டடாக வீடியோ போடும்போது அதை பற்றி பேசுகிறேன். பட் இது நல்லா பண்ணியிருக்கான். பட் எத்தனை பேருக்கு டிஸ்பிளேல இவ்வளோ பெரிய பட்டையான ஆச்சு அப்படின்றது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். எனக்கு ஸ்பெக்கு கரெக்டாக இருந்தால் ஓகே தான். அது டிசைன் அழகாக இருக்குது அழகாக இல்லைன்னா அடுத்த விஷயம். நம்ம கொடுக்குற காசுக்கு அது கரெக்டாக வேலை செய்தா அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வித்தியாசப்படலாம், அது ஒன்றும் சொல்லிருக்கல. அப்புறம் பேட்டரின்னு பார்க்கும்போது 4700 mAh பேட்ரி, 67 வாட்ஸுக்கான வயர்டு சார்ஜர் பாக்ஸ்லேயே வரப்போகுது. இதில் என்ன சொல்கிறேன்னா 1600 சைக்கிள் பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கானுங்க. அதாவது ஒரு 0லேருந்து 100% போடுறீங்கன்னா இதே மாதிரி 0 to 100 1600 தடவை பண்ணாலும் பேட்டரி சைக்கிள் தாங்கும் அப்படின்றத சொல்லியிருக்கானுங்க. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 365 நாளாக ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட்டாலுமே பார்த்திங்கன்னா 700 தான் வருது. ஸோ அப்படி பார்த்தா அவங்க ஒரு 3 வருஷத்தை கிளைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோலாம் வராது, 2 வருஷத்துலேயே தொங்கிடும் பேட்டரி. என்னன்றது பார்ப்போம். அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் கேமில் என்ன பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் தாங்கும். பட் ஹீட் ஆகுதா அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும்.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு 32 to 38 இந்த பட்ஜெட்டுக்குள்ளே லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் தெரிஞ்சிடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுமா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவான ரீல்ஸ்லாம் அதில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே நண்பா. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்கெலாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஏகப்பட்ட பேர் பெங்களூர் கிளம்பி போயிருக்காங்க, பெரிய பெரிய விளாகர்ஸ்லாம், பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா லான்ச் நடக்க போகுது. நேரம் நடந்துகிட்டு இருக்கு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற நேரம் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குற நேரம் நடந்து முடிஞ்சு நான் ப்ரைஸை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, லான்ச்சில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் அதையுமே நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாவோ நம்ம இதில் வந்து ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த வாரத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வீடியோ போகிறோம். ஓகேவா நண்பா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.